4 படம் நடிச்சுட்டு இன்னைக்கு வந்துட்டு நீ வந்து முதல்வர் ஆயிடலாமான்னு கேட்டால் அதை மக்கள் முடிவு பண்ணுவாங்க. மக்கள் முடிவு பண்ணால் நீங்கள் கூட முதல்வர் ஆயிடலாம். அதற்கான வேலைகளை செய்யணும், அதற்கான மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும், அதற்கான ஆட்சியை நீங்கள் வந்து நடத்தணும். இதெல்லாம் செஞ்சால் தானே உங்களுக்கு வந்துடுவாங்க. மக்கள் கூத்தாடி பின்னாடி போகக்கூடாதுன்னா யார் பின்னாடி போகணும்? கொள்ளையடிக்கிறவங்க பின்னாடி போகணுமா? கற்பழிக்கிறவங்க பின்னாடி போகணுமா? கலைஞர் இருந்த வரைக்கும் கலைஞரை சுற்றி தான் வந்து தமிழக அரசியல் இயங்கும். ஒன்று அவரை ஆதரிக்கணும், இல்லைனா எதிர்க்கணும். இந்த மாதிரி தான் வந்து அந்த அரசியல் தன்னை சுற்றி இயங்க வச்சார் கலைஞர்னு சொல்லி நிறைய பேர் பேச கேட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இந்த கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் அப்படின்றது வந்து 2 கட்சியிலும் குறையுது. இப்போ திமுகவில் என்னதான் 2021 ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய பிம்பமாக காட்டி அவர் தான் இன்னைக்கு வந்து உலகத்தையே காப்பாற்ற போகிற சூப்பர்மேன்லாம் வந்து அந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி ப்ரமோட் பண்ணி பீகாவுடைய ஸ்டண்ட்டில் வந்து இங்கே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அதெல்லாம் தாண்டி இப்போ அவர் யாருன்றது மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவருடைய அந்த மேக்கப்லாம் கலைய ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போ உண்மையிலே யாரா ஹீரோ, யார் இங்கே கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்னும் போது ஒரே ஒரு ஹீரோவா, ஒரே ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா 2026 தாவேகா ஆட்சி அமைக்கணும் அப்படின்னும் போது அதற்கு எல்லாமே தேவைப்படுது. இங்கே வேகமும் தேவை, விவேகமும் தேவை. அதனால விவேகமாக இருக்கக்கூடிய அனுபவசாலிகளையும் நம்ம அரவணைச்சு கொண்டு போகணும். அவர்களுக்கான பதவிகள் உருவாக்கப்படுது. நீங்கள் வேற கட்சியிலேருந்து ஒருத்தர் வந்தாருப்பா, அவருக்கு வந்து பணம் இருக்குது, அவருக்கு வந்து பேக்ரவுண்ட் இருக்குது, இல்லைனா வந்து முன்னாடி அனுபவம் இருக்குது, அதனால வந்து இந்த மாவட்ட செயலாளர் தூக்கு, அந்த மாவட்டத்துக்கு வந்து இவர் மாவட்ட செயலாளர் போடு, அந்த மாதிரிலாம் நடக்கல. புதுசான ஒரு பதவியை உருவாக்கி அவங்களுக்கான ஸ்பேஸையும் கொடுக்குறாங்க. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பல பிரேக்கிங் நியூஸ் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா விஜய் நான் வந்து ஒரு அவசர கூட்டம் மாவட்ட செயலர்கள்லாம் உடனே வர சொல்லிட்டாங்க, அந்த பனையூர் ஆஃபீஸ் வந்து இப்போ பரபரப்பாயிருச்சு, என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் அமித்ஷா பேசுனதை ஒட்டியோ இல்லை பாஜக கூட்டணியில் போவாங்க, அதிமுக கூட்டணியில் போகிறாங்க அப்படின்றப்பெல்லாம் பல கிளிம்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அங்கே ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்றது அவங்க சைடில் அஃபிஷியலாக வருமா, இப்போ நம்ம பேசுகிறோம், அது அஃபிஷியலாக வந்ததுனால நம்ம பேசுகிறோம். ஸோ இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் உள்ளே வராங்க அப்படின்றது இன்றைக்கி பேசுகிறோம் இல்லையா, நோட் பண்ணி வச்சுங்க. முன்னாள் அமைச்சர்கள் கூட இங்கே வந்து இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு காலையில் ஒரு IRS அதிகாரி, ஒரு ஜட்ஜி, 3 சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் வந்து சேரும்பொழுது இது வீம்புக்கு பண்ணுற விளையாட்டு தானே இது. அதாவது அண்ணன் எப்படின்னா உதயநிதி அவர்களுடைய ரசிகமன்ற தலைவராக இருந்து அங்கே என்னெல்லாம் நடக்குமோ அதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்துகிற மாதிரியே அரசியலில் அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு அமைச்சர் ஒரு டீசெண்டாக வந்து பண்ணலாம். டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலேருந்து நரேஷ் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் வினோத். தமிழக வெற்றி கழகத்தில் புது அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு, நிர்வாகிகள்லாம் நியமனம் செஞ்சுட்டு இருக்கார் விஜய் அவர்கள். இதில் என்ன ஒரு கேள்வினா, எதற்காக கட்சியிலே இருக்க ரொம்ப நாளாக இருக்க ஆட்களுக்கெல்லாம் பதவி கொடுக்காம புதுசாக வராங்கல்ல அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஒரு நல்ல போஸ்டிங் கொடுக்கறது அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஜாயின் பண்ணுற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராகவே இருக்காங்க. இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? இல்லை, ஆக்சுவலாக நம்ம இந்த கேள்வி வந்து முன்னாடியே நீங்கள் வச்சுருந்தப்ப நான் அதுக்கு பதில் கொடுத்துருந்தேன். என்ன அப்படின்னா, கட்சியில் இயக்கத்தில் இருந்து தொடர்ந்து இத்தனை வருஷமாக பயணித்தவங்களுக்கு, லாயலாக இருக்கிறவங்களுக்கு கட்சி பதவிகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து புதுசாக வந்தவங்களுக்கு பழைய மாவட்ட செயலாளர் தூக்கிட்டோ இல்லை மாவட்ட செயலாளராக பதவியோ வந்து கொடுக்கல. ஸோ மாவட்டத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த மாவட்டத்தை சேர்ந்த கழக உறுப்பினர் இல்லைனா வந்து மக்கள் இயக்கத்திலேருந்து பயணிக்கக்கூடியவர், அந்த இடத்துல மக்களுக்கு பரிச்சயமானவர், இயக்கத்துக்கு பரிச்சயமானவரை வந்து தேர்ந்தெடுத்து அங்கே மாவட்ட செயலராக போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மாவட்ட பொறுப்புகள் இல்லாமல் மாநில அளவிலான பொறுப்புகளுக்கு வர அளவுக்கு ஒரு அனுபவமோ இல்லை வந்து அவங்களுக்கு இன்னைக்கு அவங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் யாரை வந்து எங்கே போடணுமோ அதுக்கு தகுந்தாற் போல் போடுறது தான் வந்து இயல்பாக இருக்கும். ஸோ ஒரு முதிர்ந்த அரசியல் கட்சியில இருந்தோ இல்லை இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்ல இருந்தோ இல்லை முதிர்ந்த முன்னாடி அனுபவம் மிக்க சட்டமன்ற உறுப்பினர்களோ வரும்பொழுது அந்த கட்சிக்கு மேலும் அனுபவத்தை கூட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் IRS அருண் சார் வந்து உள்ளே போட்டிருக்காங்க. ஸோ அவரை வந்து உள்ளே கொண்டு வரும்போது அவருக்கான ஒரு போஸ்டிங்கை கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ வந்து அவங்களுடைய ப்ரொபகண்டாவையும் அதாவது கொள்கை பரப்புக்கு வந்து ஒரு புதுசான ஒரு போஸ்டிங்கை போட்டு அதுக்கு ஜென்ரல் செக்ரட்டரியாக வந்து போட்டிருக்கிறது இல்லையா. இது வந்து அங்கே புதுசாக உருவாக்கப்பட்ட ஒரு பதவி தான். நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஒரு தேர்தல் மேலாண்மைக்கு வந்து ஒரு பொதுச் செயலாளரும், அதுக்கப்புறம் இங்கே கட்சியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தனியாக வந்து பொதுச் செயலாளரும், அதற்கப்புறம் இப்போ வந்து ப்ரொபகண்டாவை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடங்களில் ஒரு பொதுச் செயலாளராக வந்து ஒருத்தர் ஒரு அனுபவம் மிக்க, அது வந்து அரசு அதிகாரியாக இருந்து சமீபத்தில் ஒரு VRS கொடுத்து வாங்கியிருந்தார். ஸோ குடியரசுத் தலைவர் அவருடைய VRS
காங்கிரஸை ஏற்றுக்கிட்டு அவர் ரிலீவ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அஃபிஷியலாக கட்சிக்குள்ளே இணைஞ்சிருக்காரு. இதற்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் விஜய் நான் வந்து கைட் பண்ணுறது நிறைய பேர் பேசுவாங்க. ஸோ பேர் சொல்லாமல் நிறைய பேர் பேசியிருக்காங்க, நம்ம அதெல்லாம் கேட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி அனுபவம் மிக்கவர்கள் உள்ளே வரும்பொழுது பசங்களுக்கும் கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய பசங்க வந்து இன்னைக்கு துடிப்பாக களத்தில் வேலை செய்யறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவர்களுக்கு எந்த மாதிரியான வேலையை எப்போ செய்யணும், எதை காட்டணும், எதை மறைக்கணும், இதெல்லாம் வந்து தெரிஞ்சு அவங்க வந்து சரியான பாதையில் வழிநடத்தி கொண்டு போகிறதுக்கு. ஏன்னா வந்து இப்போ கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண போகிறோம் 2026 தாவேகா ஆட்சி அமைக்கணும் அப்படின்னும் போது அதற்கு எல்லாமே தேவைப்படுது. இங்கே வேகமும் தேவை, விவேகமும் தேவை. அதனால விவேகமாக இருக்கக்கூடிய அனுபவசாலிகளையும் நம்ம அரவணைச்சு கொண்டு போகணும். அவர்களுக்கான பதவிகள் உருவாக்கப்படுது. நீங்கள் வேறு கட்சியிலேருந்து ஒருத்தர் வந்தார்ப்பா, அவருக்கு வந்து பணம் இருக்குது, அவருக்கு வந்து பேக்ரவுண்ட் இருக்குது, இல்லைனா வந்து முன்னாடி அனுபவம் இருக்குது, அதனால் வந்து இந்த மாவட்ட செயலரை தூக்கு, அந்த மாவட்டத்துக்கு வந்து இவர் மாவட்ட செயலரை போடு, அந்த மாதிரிலாம் நடக்கலை. புதுசான ஒரு பதவியை உருவாக்கி அவங்களுக்கான ஸ்பேஸையும் கொடுக்குறாங்க. இப்போ புதுசாக வரவங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, அவனை நீங்கள் கிரவுண்ட் லெவலில் வேலை செய்ய சொன்னீங்கன்னா அவங்க கிரவுண்ட் லெவலில் போய் வேலை செய்ய மாட்டாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு மேலாண்மை பண்ணுறதுக்கோ மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வரும் அப்படின்னா அந்த இடத்துல அவங்கள போட்டு தான் ஆகணும். ஸோ இது வந்து சரியான அணுகுமுறையாக தான் எனக்கு தோணுது. இப்போ புதுசாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க, திமுகவில் இருக்கவும் சரி அதிமுகவில் இருக்கிறவங்களும் சரி. இது எப்படி சீனியர் பேஸ்ன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, கண்டிப்பாக அது அனுபவம் மிக்க ஒரு சட்டமன்றத்தில் முன்னாடியே அனுபவம் மிக்கவர்கள் நம்மளுக்கு சில விஷயங்கள் சொல்லும் பொழுது, சில நுணுக்கங்கள் சொல்லும்போது பசங்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும். இப்போ வந்து திமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் இணைஞ்சிருக்காங்க, அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் இணைஞ்சிருக்காங்க, புதிதாக அதிமுகலேருந்து விலகி புது தனி கட்சி நடத்திக்கிட்டு இருந்தவரும் இன்றைக்கி வந்து இணைஞ்சிருக்காங்க, ஒரு நீதிபதியும் இணைஞ்சிருக்காரு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுக்கு எந்த அனுபவங்கள்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்து உள்ளே வந்து சேர்த்துக்கிறது அப்படின்றது தான். ஸோ இவர்கள்லாம் ரொம்ப நாளாக வந்து இங்கே பெண்டிங்கில் இருக்கிறவங்க தான், வந்து ஒரு சமயத்தில் வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ட்டு. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பல பிரேக்கிங் நியூஸ் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா விஜய் நான் வந்து ஒரு அவசர கூட்டம் மாவட்ட செயலர்கள்லாம் உடனே வர சொல்லிட்டாங்க, அந்த பனையூர் ஆஃபீஸ் வந்து இப்போ பரபரப்பாயிருச்சு, என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சமீபத்தில் அமித்ஷா பேசுனதை ஒட்டியோ இல்லை பாஜக கூட்டணியில் போவாங்க, அதிமுக கூட்டணியில் போகிறாங்க அப்படின்றப்பெல்லாம் பல கிளிம்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அங்கே ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்றது அவங்க சைடில் அஃபிஷியலாக வருமா, இப்போ நம்ம பேசுகிறோம், அது அஃபிஷியலாக வந்ததுனால நம்ம பேசுகிறோம். ஸோ இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் உள்ளே வராங்க அப்படின்றது இன்றைக்கி பேசுகிறோம் இல்லையா, நோட் பண்ணி வச்சுங்க. முன்னாள் அமைச்சர்கள் கூட இங்கே வந்து இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கூடிய விரைவில் நடக்க தான் போகுது. இங்கே வந்து நிறைய பேர் பேசினாங்க, சில அரசியல் விமர்சகர்கள்லாம் பேசும்போது சொல்லுவாங்க, யாராவது விஜயை நம்பி இன்றைக்கி வந்து இணைஞ்சாங்களா? அன்றைக்கி கமல் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது பழைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்தாங்க, அரசு அதிகாரிகள்லாம் வெளியே வந்து இணைஞ்சாங்க, இவ்வளோ பேர் வந்தாங்களே இங்கே யாரும் வரலையே அப்படின்னாங்க. இப்போ அவர்களுக்கெல்லாம் ஒரு பிரேக். இதற்கப்புறம் அடுத்து என்ன பேசலாம் அப்படின்றது அவங்க தயார் பண்ணுவாங்க. அவங்க தயார் பண்ணி என்னெல்லாம் விமர்சனம் வைக்கிறாங்களோ அந்த பாலையெல்லாம் தூக்கி சிக்ஸரில் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்க்க முடியாத, அதாவது எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடக்க போது. தாவேகா ஒரு மிகப்பெரிய தனிப்பெரும்பான்மை மிக்க ஒரு அணியாக மாறப்போகுது. எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி தான் ஒரு கேள்வியே கேட்குறாங்க. என்னன்னா, நீங்கள் விஜய் கூட கூட்டணி வைக்கிறீங்களா, பேச்சுவார்த்தை நடக்குதா அப்படின்ற விஷயத்த எந்த கட்சி தலைவராக இருந்தாலுமே, அது குறிப்பாக தமிழகத்தில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நான் டிசம்பர் மாதம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னாலும் இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை, இப்போது தமிழக அரசியல்ன்றது விஜய் நான் சுற்றி தான் இயங்கும். 2026 தேர்தல்ன்றது தாவேகாவுடைய நிலைப்பாடு என்ன, தாவேகா எந்த அணியில் சேரும், தாவேகாவில் எந்த அணிகள் வந்து சேரும், இதுதான் வந்து பிரதானமாக போயிட்டுருக்கும். நம்ம கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கோமா, ஒரு வருஷமாக இந்த கூட்டணி பிரச்சனைகள் வந்து பேசிக்கிட்டே தான் இருக்கும். இந்த கட்சி இங்கே வந்துடும், எந்த தலைவர் ப்ரெஸ் மீட் வச்சாலும், எந்த தலைவர் ப்ரெஸ்ஸில் பேசினாலும் விஜய் அவர்களை பற்றின கேள்வியை தவிர்த்துட்டோ இல்லை அது இல்லாமலாம் அந்த ப்ரெஸ் மீட் இருக்கிறது கிடையாது. அது நல்ல விஷயமோ சர்ச்சையான விஷயமோ எதுவாக இருந்தாலும். சமீபத்தில் சில பத்திரிகையாளர் கூட நான் பேசி கேட்டிருக்கேன், கலைஞர் இருந்த வரைக்கும் கலைஞரை சுற்றி தான் வந்து தமிழக அரசியல் இயங்கும். ஒன்று அவரை ஆதரிக்கணும், இல்லைனா எதிர்க்கணும். இந்த மாதிரி தான் வந்து அந்த அரசியல் தன்னை சுற்றி இயங்க வச்சார் கலைஞர்னு சொல்லி நிறைய பேர் பேச கேட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இந்த கரிஷ்மேட்டிக் லீடர்ஷிப் அப்படின்றது வந்து ரெண்டு கட்சியிலும் குறையுது. இப்போ திமுகவில் என்னதான் 2021 ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய பிம்பமாக காட்டி அவர் தான் இன்றைக்கி வந்து உலகத்தையே காப்பாற்ற போகிற சூப்பர்மேன்லாம் வந்து அந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி ப்ரமோட் பண்ணி பீகாவுடைய ஸ்டண்ட்டில் வந்து இங்கே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அதெல்லாம் தாண்டி இப்போ அவர் யாருன்றது மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவருடைய அந்த மேக்கப்லாம் கலைய ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போ உண்மையிலே யாரா ஹீரோ, யார் இங்கே கரிஷ்மேட்டிக் லீடர் அப்படின்னும் போது ஒரே ஒரு ஹீரோவா, ஒரே ஒரு கரிஷ்மேட்டிக் லீடரா விஜய் நீ நிற்கிறார். அந்த இடத்துல மக்கள் எல்லாம் நகர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அணிகள்லாம் சீக்கிரமாக நகர்ந்துடும். இந்த மக்கள் இங்கே நகர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது நம்ம போகிற போக்கில் பார்த்துடலாம். டிசம்பர் ஜனவரிலேயே உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரியான விஷயங்களுக்கு, அவங்களுக்கு எந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கு மக்கள் எந்த மாதிரியான ஆதரவு கொடுக்குறாங்கன்னு சொல்லி. சமீபத்தில் இந்த தாவாக்கா வேல்முருகன் அவர்கள் கொடுத்த பேச்சு ஒன்று இருக்கு இல்லையா, அவர் பேசின பேச்சு, அதுக்கு வந்து மக்கள் இடையில எந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் அவங்க திமுகவால் தான் இது நடக்குது அப்படின்றதுக்கு எந்த அளவுக்கு அவங்க பேக் ஃபயர் ஆயிருக்குன்றதையும் வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்களுடைய ரியாக்ஷன்லேயே வந்து அவங்க புரிஞ்சிருக்கும்
இவர்களை தொட்டா மக்கள் கொந்தளிக்கிறாங்கன்னும் பொழுது இங்க மக்கள் ஆதரவு தாவேகாவுக்கும் விஜயண்ணாவுக்கும் கூடிருச்சு அப்படின்றத நம்மளுக்கு வெளிச்சமா இது வந்து கைப்புண்ணுக்கு தேவையில்லை கண்ணாடின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. என்னன்னா 4 படம் நடிச்சுட்டு இன்னைக்கு வந்துட்டு நீ வந்து முதல்வர் ஆயிடலாமான்னு கேட்டா அதை மக்கள் முடிவு பண்ணுவாங்க. மக்கள் முடிவு பண்ணா நீங்க கூட முதல்வர் ஆயிடலாம். அதற்கான வேலைகளை செய்யணும், அதற்கான மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும், அதற்கான ஆட்சியை நீங்க வந்து நடத்தணும். இதெல்லாம் செஞ்சா தானே உங்களுக்கு வந்துருவாங்க. மக்கள் கூத்தாடி பின்னாடி போகக்கூடாதுன்னா யார் பின்னாடி போகணும்? கொள்ளையடிக்கிறவங்க பின்னாடி போகணுமா? கற்பழிக்கிறவங்க பின்னாடி போகணுமா? கூத்தாடினா என்ன அவ்வளோ கேவலமா? பேசுகிற எல்லாருமே கூத்தாடிகள் தான். ஆனால் அதையும் மறந்து தண்ணியிலே மறந்து பேசக்கூடிய விஷயங்கள் தான் இன்னைக்கு வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறவங்கலாம் பேசுறது. அந்த இடத்துல நீங்கள் யாரை விமர்சிக்கிறீங்களோ அவர்களுக்கு ஆதரவாக மக்கள்கிட்ட இருந்து ரிப்ளை வருது அப்படின்னா அங்கே மக்கள் பேராதரவு ஒரு பக்கம் கொடுக்குதுன்னு அர்த்தம். அந்த மக்கள் பேராதரவு தேர்தலுக்கு முன்னாடி யாருக்கு இருக்குன்றது அரசியல் கட்சிகள் கண்டிப்பாக கணிச்சிருவாங்க. அப்போ தான் இந்த கூட்டணிகள்லாம் மாறும். இன்றைக்கி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசினாலும் அவங்ககிட்ட இந்த கேள்வி, சீமான் அவர்கள் பேசினாலும் அவர்கிட்ட இந்த கேள்வி, ஏன் 1 வருஷம் 2 வருஷம் ஆன கட்சிக்கு ஏன் வந்து இவ்வளோ ஹைப் கொடுக்குறீங்க, இவ்வளோ பேசுகிறீங்க? அப்போ வந்து அங்கே ஏதோ இருக்குது, நெருப்பு இல்லாமல் புகையாது. அந்த பலம் என்னன்றது உங்களுக்கு தெரியும். யானையோட பலம் எல்லாருக்கும் தெரியுது. அந்த யானை இங்கே ஏறி மிதிக்கிறது போது நம்ம யானை கூட இருக்கணுன்றது தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க. அது போக போக வந்து நம்ம பார்க்க தான் போகிறோம். நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, குறிப்பாக அமைச்சர்கள் கூட தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இணையிற மாதிரி இருந்தால் விஜய் அவர்கள் வந்து அவங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்களா? ஏன் கேட்குறேன்னா, ஊழல்வாதிகளை எதிர்க்கிறவர் விஜய் அவர்கள். அதற்காக தான் இந்த கேள்வி கேட்குறேன். இல்லை, வரக்கூடிய நபர்கள் பொறுத்தது. இப்போ யார் வராங்க அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ செந்தில் பாலாஜி கூட நாளைக்கு வரலாம். செந்தில் பாலாஜி அவர்கள் தாவேக்கால வந்து இணைஞ்சோடனே அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு போஸ்டிங் கொடுத்து மாலையாக போட போகிறாங்க அப்படிலாம் கிடையாது. வரக்கூடிய நபர்கள் இப்போ வந்தவர்களை பற்றின எதுனா ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்கா? எதுவும் கிடையாது. மேபி அவங்க ஆட்சியில் இருக்கும்போது எதாவது நடந்திருக்கலாம். அந்த ஆட்சியுடைய தலைமை தான் வந்து அதுக்கு பொறுப்பேற்கணும். இப்போ தாவேகாவின் தலைமையில் யார் கூட்டணிக்கு வந்தாலும் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்லும்பொழுது தாவேகா தலைமை அங்கே வந்து கண்ட்ரோல் பண்ண அந்த ஆட்சியை, இங்கே ஊழல் நடக்காமல் வெளிப்படையான டிரான்ஸ்பரண்டான ஒரு ஆட்சியை வந்து தாவேகா கொடுக்கும். நீங்கள் அது கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் செய்கிற தவிர தாவேகாவே கேட்கும். இங்கே யாராவது கூட்டணி கட்சிகள் கூட இருந்துக்கிட்டே இந்த அரசு தவறு செய்து இந்த தவறை சுட்டி காட்டுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா சுட்டுதல் தான் பண்ணுறாங்க, சுட்டி காட்டுறது கூட கிடையாது. ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் வர்றவங்களை பொறுத்து நம்ம கண்டிப்பாக பேசுவோம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பிடிஆர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சமீபத்தில் அவருக்கும் திமுகவுக்குமே பல முரண்கள் இருக்குது. சட்டமன்றத்தில் அவருடைய வெளிப்பாடுகள்லாம் பார்த்துருக்கோம், மக்கள்கிட்ட அவருக்கு இருக்கிற ஆதரவை பார்த்துருக்கோம். அவர் வர்றாருன்னா நீங்கள் என்ன விமர்சிக்க போகிறீங்களா? திமுகல இருந்து வராரு, நீங்க எப்படி சேர்க்க போறீங்க? நான் உதாரணத்துக்கு தான் சொல்றேன். அதுக்காக நீங்க பிடிஆர் வந்துருவாரான்னு இல்ல. இப்போ ஏவாவேலு அவர்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாரு திருவண்ணாமலை, தமிழக வெற்றி கழக சார்பு நிர்வாகி வீட்டுக்கு. அவருக்கு வந்து பிரம்மாண்டமாலாம் வரவேற்புலாம் வச்சிருக்காங்க. இதை வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு ஒன்றும் புரியல. ஆக்சுவலா இந்த பக்கம் எல்லாமே நடக்குது. எல்லா கட்சி நிர்வாகிகளும் எல்லா கட்சியுடைய தலைவர்கள் விருந்துக்கு போறாங்க, விழாக்களுக்கு போறாங்க. அங்க எல்லாம் நடக்காத ஒண்ணு இங்க நடக்கல. ஆனா தாவேக்கால ஒரு குண்டு ஊசி கீழே விழுந்தா கூட ஐயோ அம்மம்மா அப்படின்னு சொல்லி பூகம்பம் வந்த மாதிரி ஏன் கத்துறாங்கன்னு தெரியல. அங்கே ஒரு குடும்ப நிகழ்ச்சி, அவங்க சொந்தக்காரங்களாக இருக்கலாம், இல்லை ஊர்க்காரங்களாக இருக்கலாம், தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், பழகினவங்களாக இருக்கலாம். இப்போ தாவேகாவில் ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை கூப்பிட்டு ஒரு விழாவில் கலந்துக்க கூடாதுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மாலை போட்டிருக்காரு, அதுக்காக வேலு அண்ணன் வந்து இங்கே தாவேகாவில் இணைஞ்சிருவாருன்னு பேசுகிறதும் அபத்தம். இங்கே தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் அந்த இடத்துல என்ன உள்குத்தா அப்படின்னு பேசுகிறதும் அபத்தம். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, அன்பில் மகேஷ் அவரோட தலைமையில் வந்து டிவிகேலேருந்து வெளியில் வந்து டிஎம்கேல சேர்ந்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு 20-25 பேர்னு சொல்லலாம். இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இன்னும் வந்து பல ஆயிரம் பேர் வந்து தாவேகாவில் வந்து திமுகவில் வந்து இணையறதா நம்ம விழாக்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ பார்த்தது வந்து நம்ம ஏதோ 10-15 பேர் வந்து ஸ்கூல் பசங்க வந்த மாதிரி இருக்குது. இவங்க விமர்சிச்சாங்கல்ல, பால்வாடி பசங்க ஸ்கூல் பசங்கள்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி. எங்கெங்கேயோ இருந்து இவங்க கட்சியில் இருக்கிறவங்களுடைய பசங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. இந்த வைஷ்ணவி மாதிரி. நீங்கள் அவங்க வேணாங்க, விட்டுருங்க, பாவங்க. அவங்க யாரோ ஃபேக் ஐடியில் வச்சுக்கிட்டு அவங்கள வேணும்டே திட்டி வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க. கேட்டால் தாவேகால திட்டுறாங்கன்னு சொல்லி அவங்களும் பேட்டி கொடுத்துருக்காங்க. பாவம், அவங்கள விட்டுருங்க. அவங்க வந்து இன்னும் போக காலத்தில் இவங்க எல்லாருக்குமே புரிஞ்சிடும் நம்ம செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு, நம்ம இருந்திருக்கணும், வெயிட் பண்ணியிருக்கணும், இல்லைனா இதை பண்ணியிருக்க கூடாதுன்றதை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா சிரிப்பு தான். இன்னைக்கு காலையில் ஒரு IRS அதிகாரி, ஒரு ஜட்ஜி, 3 சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் வந்து சேரும்பொழுது இது வீம்புக்கு பண்ணுற விளையாட்டு தானே இது. அதாவது அண்ணன் எப்படின்னா, உதயநிதி அவர்களுடைய ரசிகமன்ற தலைவராக இருந்து அங்கே என்னெல்லாம் நடக்குமோ அதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்துகிற மாதிரியே அரசியலில் அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு அமைச்சர் ஒரு டீசெண்டாக வந்து பண்ணலாம். சரி, ஓகே, தாவேக்கால வந்து இணைஞ்சாங்கன்னா மாவட்ட பொறுப்பாளர்களோ இல்லை முன்னாள் மாவட்ட செயலாளர்களோ இன்னாள் மாவட்ட செயலாளர்களோ இல்லை அந்த கட்சியில் பெருசாக வந்து போஸ்டிங்களோ போனாங்கன்னா யாருமே இல்லை. யாருடைய முகம் தாவேக்காவில் இருக்கிறவங்க கேட்டேன், என்னப்பா இந்த மாதிரி யாருப்பா இவங்கன்னு அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க கேட்டால் இவங்களாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்றாங்க. அந்த மாதிரிலாம் வந்து ஸ்டண்ட் பண்ணிட்டாங்க. சமீபத்தில் கூட நாம் தமிழ்ல வந்து 3000 பேர் வந்து இணைஞ்சாங்கன்னாங்களே, மைக்கை போட்டு கேட்டால் நான் பிறந்ததுலேருந்தே திமுக தானே அங்கே உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
இந்த மாதிரி ஸ்டண்டெல்லாம் நடக்கும். நம்ம பார்க்க போகிறோம், பல்லாயிரம் பேர் வந்து தாவேகாவில் இருந்து வந்து திமுகவில் சேர்ந்துட்டாங்கன்னு இவங்க ட்ராமாலாம் பண்ணுவாங்க. அந்த ட்ராமாவுக்கு வந்து திமுக பேர் போனதுங்க. நம்ம அண்ணா காலத்துலேருந்தே பார்த்துட்டோம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு பயங்கர மக்கள் இல்லை இன்னைக்கு. எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல் இப்போ இருந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.